என்ன சொன்னோம் நேற்று? சரி சரி, இல்லை சும்ம ஹுப்பிப இலைஹில் ஹலா அதானே. சும்ம வகான யஹ்லு பிகாரி ஹிரா, ஹிரா குகையில் அவர்கள் தனித்து இருந்தார்கள். வகான யஹ்லு பிகாரி ஹிரா யதஹன்னஸு ஃபீஹி, அதிலே வணக்க வழிபாடுகள் செய்து கொண்டிருந்தார்கள். யதஹன்னஸு ஃபீஹி வஹுவ தஅப்புதுல் லயாலி. யதஹன்னஸு ஃபீஹி என்றால் பொருள் என்ன? அத்தஅப்புதுல் லயாலி தவாத்துல் அதத், பல இரவுகள், இரவு நேரங்களில் வணங்குவது. இது இமாம் ஸுஹ்ரி யதஹன்னஸ் ஃபீஹிக்கு தஃப்சீர் செய்கிறார். ஹின்ஸ் என்றால் அர்த்தம், அசல் அர்த்தம் பாவம். அதை தஃஅல வஸன்ல ஆக்கிட்டா பாவம் நீங்குதல்னு அர்த்தமாயிடும். அப்போ ஹின்ஸ் என்றால் பாவம், தஹன்னஸ பாவத்தை விட்டு விட்டான் என்கிற பொருள். பாவத்தை விட்டு விட்டான் என்றால் இபாதத் செய்து விட்டான், பாவங்களிலிருந்து தவிழ்ந்து கொள்ளுதல், அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக பாவங்களை விட்டும் தவிழ்ந்து கொள்ளுதல். எனவே தான் யதஹன்னஸு ஃபீஹிக்கு சுற்றி வளைச்சி இபாதத்துகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். எப்படி சொல்லணும்? அசல் அர்த்தம் என்ன? ஹின்ஸ், பாவம். அது தஃஅல வஸன்ல போன உடனே பாவத்தை விட்டு விட்டான் என்கிற பொருள். இப்போ சில கேள்விகள் வரும். நபி அவர்கள் எத்தனையோ குகை இருக்கும்போது ஹிரா குகையை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க ஹல்வத் இருப்பதற்கு? பல பேரும் பல கருத்துகள் சொல்கிறாங்க. நபியுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவங்க காலத்தில் அங்கே ஹல்வத் இருந்தாங்க. நபி கூட பாட்டனாரோட போவாங்க. அந்த சின்ன வயசில் போய் அதில் ஒரு தனி பிரியம் ஏற்பட்டு விட்டது அந்த ஹிரா குகையில் என்று சில பேர் காரணங்கள் சொன்னாங்க. ஆனால் சரியான காரணம், அங்கே தங்கி இருக்கும்போது அங்கே இருந்த காபாவை பார்க்கலாம் நேரடியாக. இப்போல்லாம் பெரிய பெரிய கட்டடங்கள் வந்துருச்சு. காபாவை விட்டு நம்ம போனாலும் தூரமாக இருக்கக்கூடிய அந்த குகையிலிருந்து காபாவை பார்ப்பதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அன்னல் முகீம ஃபீஹி கான யும்கினுஹு ருயத்துல் காபா. அப்போ தனித்திருக்குதல் என்கிற ஒரு இபாதத், அடுத்து வணங்குதல் தஅப்புத் என்கிற இபாதத், ருயத்துல் பைத் என்கிற இபாதத், மூணு ஒன்றா சேர்ந்துருது. ஹல்வத் ஒரு இபாதத், தனித்து தஅப்புது ஒரு இபாதத், காபாவை பார்ப்பது ஒரு இபாதத். காஃபிர்களிடமிருந்து நீங்கி தனித்திருக்குதல், திக்ரு அல்லாஹுடைய ஞாபகத்துக்காக ஈடுபடுதல், அல்லாஹ்வை பைத்துல்லாஹை பார்க்குதல். ரிவாயத்துகளில் வந்திருக்குது, ஒவ்வொரு பார்வைக்கும் அல்லாஹிடம் இருந்து 20 ரஹமத்துகள் இறங்குகின்றன காபாவை பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி பல காரணங்கள் ஹிரா குகைக்கு இருக்குகிறது. அந்த குகையுடைய அமைப்பு ஒரு சின்ன அறை மாதிரி இருந்துச்சு.
உயரமும் கூட நிற்கிண்டு தொழுகிற அளவுக்கு இருந்துச்சு. சஜதா செய்கின்ற அளவுக்கு கொஞ்சம் விசாலமாகவும் இருந்தது. இப்படியாக பல காரணங்கள் இருக்கிறது ஹிரா குகையை தேர்ந்தெடுத்ததற்கு. எத்தஹன்னசு ஃபீஹில வஹுவ இருக்கிறதே, அந்த வஹுவை தஹன்னுஸை பார்த்து மீட்டணும். தஹன்னுஸ் என்றால் என்ன? தஹன்னுஸ் என்றால் அத்தஅப்புதுல் லயாலி தவாத்தில் அதத். கார ஹிராவில் எந்த வகையான இபாதத் செஞ்சாங்க, எந்த தீனின் அடிப்படையில் செஞ்சாங்க? ஒன்றும் நபியாக அவங்க ஆகலை. நபியாக ஆனதுக்கு பின்னால் தான் அல்லாஹிடம் இருந்து வகையெல்லாம் வந்துச்சு. தஸ்பீஹ் செய்யணும், தஹலீல் செய்யணும், ருக்கு செய்யணும், சஜிதா செய்யணும். இப்போ எந்த முறையில் இபாதத் செஞ்சாங்கன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய தீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தீன், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தீன் பிரகாரம் செஞ்சாங்க என்று சில பேர் சொல்லுவாங்க. ஷேக் அப்துல் ஹக் முஹத்திஸ் தெஹ்லவி சொல்லுவாங்க, கான இபாதத்துஹு கபுல் அல் பாஸதி அலா மில்லத்தி அபீஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மில்லத்தின் அடிப்படையில் நபி இபாதத் செஞ்சாங்க. நபியுடைய பாட்டன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை இத்திபா செய்து கொண்டிருந்தாங்க. ஷேக் அப்துல் ஹக் முஹத்திஸ் தெஹ்லவி ஹதீஸ் கலையில் ரொம்ப பெரிய இந்தியாவில் அவங்க தான் தலைமை. அவங்களின் வழியாகத்தான் நமக்கு ஹதீஸ் எல்லாம் கிதாப். ஷேக் அப்துல் ஹக் முஹத்திஸ் தெஹ்லவி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மில்லத்தின் பிரகாரம் இத்திபா செஞ்சு இபாதத் செஞ்சாங்கங்கிறது தான் ரொம்ப பிரபல்யமானதாக இருக்கிறது. இப்படி சொல்லும்போது ஒரு கேள்வி வரும், நபி அவர்கள் இருக்கும்போது எல்லா மார்க்கமும் மாற்றப்பட்டு விட்டது, தஹ்ரீஃப் ஆயிடுச்சு, முன்பின் ஆயிடுச்சு, இல்லாததை இருக்கிறதா ஆக்குனாங்க. அப்படி இருக்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தில் இபாதத் இப்படித்தான் இருந்துச்சுன்னு எப்படி தெரிஞ்சு அவங்களுக்கு என்கிற கேள்வி வரும். அதுக்கு என்ன பதில் சொன்னால், அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவர்களுடைய இதயத்தில் கஷ்பின் மூலமாக சில விஷயத்தை போட்டான், எப்படி இபாதத் செய்யணும்னு சொல்லி. அவங்களுக்கே தெரியாது, இதயத்தில் உதயமாகும். அது இத்திபா மில்லத்தாக ஆட்டோமேட்டிக்காக இருந்தது. எப்படி என்ன இபாதத்துண்டா தஸ்பீஹ், தக்பீர், திக்ர், தொழுகை, எப்படியோ அதெல்லாம் முஜ்மலான விஷயம். அப்படியெல்லாம் இல்லை. கேள்விக்கு தான் பதில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வத்தபி மில்லத் இப்ராஹிம்னு இருந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை பின்தொடர்ந்தான் காஃபிர்கள் கூட ஹஜ்ஜுகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ சில விஷயங்கள் கூடுதல் குறைவோடு இருந்தாலும் அதை ஒரிஜினலாக நபி அவர்களுக்கு உதயமாக்கப்பட்டது, இது சேர்க்கப்பட்டது, இது இணைக்கப்பட்டது, புணரப்பட்டதுன்னு சொல்லி நபியுடைய இதயத்தில் இது தான் இருக்குன்னு சொல்லி எது வருதோ அந்த அடிப்படையில் செஞ்சாங்க. யதஹன்னஸு ஃபீஹி வஹுவ தஅப்புதுல் லயாலி தவாத்தில் அதத் கபுல அன் யன்ஸிஅ இலா அஹ்லிஹி. போனாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் திரும்பவும் வருவதற்கு முன்பு போனாங்கன்னா ஒரு மாதம் இருப்பாங்க, 10 நாள் இருப்பாங்க. கல்வத்தில் போய் இருந்துட்டாங்கன்னா மனைவியை பார்க்கணும், வீட்டுக்கு வரணுங்கிற ஆசைலாம் போயிடுமா. ஜாவத்து பி ஹிரா ஷஹரன் என்கிற வார்த்தை முஸ்லீமிலே இருக்குது. 1 மாத காலம் நான் ஹிராவில் இபாதத் செய்து கொண்டிருந்தேன்.
வயத்தஸவ்வது லிதாலிக், போகும்போதே ஒரு மாதம் இருக்க போகிறோம், 15 நாள் இருக்க போகிறோம் என்பதை திட்டமிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடுகள்லாம் கொண்டு போயிடுவான். ஜாது கட்டி சாதங்களை. சும்மா எரிஜோ இலா ஹதீஜா, அடுத்த ஹதீஜா இடத்துல வருவாங்க. ஒரு மாதத்துக்கு பின்னாலேயோ 20 நாளைக்கு பின்னாலேயோ யதஸவ்வது லிமிஸ்லிஹா, வந்து திரும்பவும் அதை போன்ற ஒரு நாள் கணக்கு வச்சு கட்டி சாதத்தை தயார் செய்து கொள்வாங்க. இப்படியா போவதும் வருவதும் ஹத்தா முடிவாக ஜாஅஹுல் ஹக், உண்மை வந்துவிட்டது. இங்கே ஹக்குண்டா உண்மைண்டா வஹி வந்து விட்டது. வஹுவ ஃபீ காரி ஹிரா, நபியுமோ ஹிராக் வகையில் இருக்கும்போது. இது வரைக்கும் வகை வரவே இல்லை. இதயத்தில் உதிப்பு, கஷ்பு, இல்ஹாம், அதை கொண்டு தான் செயல்பட்டு கொண்டிருந்தான். ஜாஅஹுல் ஹக் ஃபஜாஅஹுல் மலக், வானவர் வந்தார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். வந்தவர் சொன்னார் இக்ரா, ஓதுங்கள் என்றார். திங்கக்கிழமையா, பிறை 17, ரமலான் மாசத்தில் முதல்ல ஜிப்ரீல் வராங்க. பஹுவ இப்னு 40 சனா, வயசு 40. வயசு 40 கரெக்டாக ரமலான் மாதம் பிறை 17 திங்கக்கிழமை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. இந்த குறிப்பெல்லாம் உம்தத்துல் காரி என்கிற புகாரியுடைய ஷரஹிலையும் கஸ்தலானிலையும் இருக்கிறது. வந்தவங்க சொன்னாங்க இக்ரா, போதுங்கன்னாங்க. இந்த ஃபஜாஅஹு லஃபா இருக்கிறதே, தாக்கிபியாவுக்கு அல்ல, அடுத்து வந்தாங்கன்னு அர்த்தம் அல்ல. அடுத்து வந்தாங்கன்னா வஹி வந்துச்சு, வஹி வந்ததுக்கு பின்னால் ஜிப்ரீல் வந்தாங்கங்கிற அர்த்தத்தில் வரும். எனவே ஜாஅஹுல் ஹக், அதுக்கு தஃப்சீர் தான் ஃபஜாஅஹுல் மலக். இந்த ஃபா என்ன ஃபா? தஃப்சீரியா. தாக்கிபியான்னு சொன்னால் தப்பாக போயிடும். ஹக்கு வேற, மலக்கு வேறன்னு வந்துடும். தஃப்சீர் ஜாஅஹுல் ஹக் என்றால் ஃபஜாஅஹுல் மலக், அல்லது தஃப்சீலியான்னு சொல்லலாம். தஃப்சீரியா அல்லது தஃப்சீலியான்னு சொல்லலாம். ஃபகால இக்ரா, வந்தவங்க டக்குன்னு முதல்ல படிங்கன்றாங்க. ஒரு கேள்வி எழுகிறது. வந்தவங்களுக்கு தெரியும் நபி உம்மிண்டு, எழுத தெரியாது படிக்க தெரியாதுன்னு. இப்போ எதுக்கு இக்ரான்னு சொன்னாங்க? இது தக்லீஃப் மாலா யுத்தாக், எது முடியாதோ அதை செய்ய சொல்வது. மேம்போக்கா பார்த்தா இது தக்லீஃபா தெரியுது. இல்லை, இது தல்கீனி. தல்கீனி. இக்ரா, சொல்லுப்பா இக்ரா அப்படின்னு சொல்லி, பிஸ்மில்லா, அந்த மாதிரி.
இக்ரா வந்து தக்லீஃப் அல்ல இது. இவங்க சொன்னாங்க, நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ சொல்லுண்டு. தல்கீனி, நானும் படிக்கிறேன், என்னோட சேர்ந்து நீ என்ன படின்னு சொல்லி. எனவே கிராத்துடைய ஹுக்குமு சொல்லலை, கிராத்தை கற்றுக்கோங்கிறான். நபி அவர்கள் இந்த வெளிப்படையான சொல்லை கொண்டு படிக்காத நம்ம போய் படிக்க சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டான். அவர் சொன்னது இக்ராண்டா இக்ரான்னு சொல்லுன்னு சொல்லி நபி புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்மளையா படிக்க சொல்கிறாங்கன்னு சொல்லி. ஃபகுல்து மா நபி காரியின், மா நபி காரியின், நான் சொன்னேன், நான் படிக்க தெரிந்தவன் அல்ல, ஓத தெரிந்தவன் அல்ல. அப்போ இந்த இடத்துல வந்து தல்கீனின்னு சொன்னால் இந்த பதில் சரியாக அமையாது. சொல்கிறத போய் சொல்கிறதுக்கு படிக்கணுமா? இக்ரான்னு சொன்னால் இக்ரான்னு சொல்லணும். அதுக்கு பதில் வந்து மா நபி காரியின், நான் படித்தவன் அல்ல, சரியாக வராது. சொல்கிறாங்க, இதுக்கு என்னால் படிக்க முடியல, சொல்ல முடியலன்னு இது சொல்லுவோம். நீங்கள் சொல்கிறீங்க இக்ரான்னு சொல்லி, அந்த இக்ரா என்பதை என்னால் இப்போ சொல்ல முடியல, சொல்வதற்கு சக்தி இல்லை. வஹீயுடைய சொல்லு, வஹீயுடைய ஷித்தத், வஹீயுடைய அந்த கணம் நபியுடைய நாக்கை அசைவிடாமல் தடுத்துருச்சு. சொன்னது அந்த லவ்ஸை சொல்கிறதுக்கு உண்டான அந்த பவர் கிடைக்கல, கனெக்ஷன் ஆக மாட்டேன்னுச்சு. ஜிப்ரீலுடைய அந்த கனெக்ஷன் நபி அவர்களுக்கு கிடைக்கல. எனவே இதுக்கு என்ன பொருள் சொல்கிறாங்க? மா நபி காரியின், என்னால் படிக்க முடியல. உருதுல சொல்லுவாங்க, உருதுல மை படு நகி சக்தா, என்னால் படிக்க முடியலையே. மை படாகுவா நகி அப்படிங்கிற பொருள் அல்ல, மை நகி படு சக்தா, என்னால் படிக்க முடியலைன்றாங்க. வஹீயுடைய சித்தத்து தெரியும். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷிஅம் முத்தஸத்திஅம் மின் கஷியத்தில்லாஹ். இப்போ தான் முதல்ல வஹி வருது. வஹியை ஏற்றுக்கொள்வதற்கு உண்டான அந்த பவர்லாம் நபியுடைய கல்புக்கு ஒன்றும் கிடைக்கல. இக்ரா என்கிற அந்த வஹியை ஏற்றுக்கொண்டு திரும்பவும் அதை சொல்வதற்கு நபியால் முடியல. எப்படி இல்லை, நான் சொல்கிறதெல்லாம் வந்து இது தான் அப்படி அர்த்தம் இல்லை. அப்படி சில பேருடைய கருத்து, இப்படி சில பேருடைய கருத்து. சொல்ல புரியுதா? இதெல்லாம் வந்து நபியாக சொல்லிக்கிட்டாங்க. நம்மளா பின்னால் உள்ளவங்க வந்து ஆய்வு செஞ்சு என்ன காரணம் ஏது காரணம்னா அந்த ஹதரத் அந்த கருத்தை சொல்கிறாங்க, இந்த ஹதரத்து இந்த கருத்தை சொல்கிறாங்க. இப்படி தான். இப்போ ஜிப்ரீல் பார்த்தாங்க, நம்ம சொன்ன அந்த சொல்ல அவரால் சொல்ல முடியல, நம்ம பவரை தாங்க முடியல, வஹீயின் பவரை என்பதற்காக நம்ம இடத்துல இருக்கிற பவரை முஹம்மதுக்கு கொடுக்கணும் என்பதற்காக அப்படியே கட்டி அணைக்கிறாங்க. ஃபஅஹதனி வகத்தனி ஹத்தா யபுலுக மின்னில் ஜுஹுத் அல்லது ஜஹத், என்ன சொல்லலாம். என்னை பிடித்து என்னை கட்டி அணைத்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால், என்னிலிருந்து ஜஹதை கஷ்டத்தை அவர் அடைந்து கொள்ளும் வரை. நான் படுற கஷ்டம் அவருக்கு தெரியுது. ஜஹது ஜுஹுது தாலுக்கு பேச சொல்லலாம்,
ஜுஹுது, ஜுஹுத, ஜுஹுதை என்ன சொல்லலாம். பலகாவுடைய ஃபாயில் ஆகிடும். ஜுஹுதுன்னு பேச வச்சிட்டா. அப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஜிப்ரீல் கட்டி அணைச்சிட்டாங்க. ஏன் கட்டி அணைச்சாங்கன்னு சொன்னால், நான் சொல்கிறத திரும்பவும் சொல்வதற்குண்டான அந்த பவர் நபியுடைய கல்புல உடம்புல ஏற்றணும் என்பதற்காக. வகை கொண்டு வந்த ஜிப்ரீலுடைய அந்த மலக்கி கூவத், ஜிப்ரீலுடைய கூவத் எவ்வளோ, இது கூவத்தின் அல்லாவே சொல்லுவான், மகத்தான மாபெரும் கூவத்துடையவர். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கவுமே தன்னுடைய இறக்கையில் அப்படியே தூக்கி தலைக்கையில் புரட்டி போட்டவர். ஒரே ஒரு ரெக்கை, அவ்வளோ பவர்ஃபுல். அந்த ஜிப்ரீல் தான் கொண்டு வராங்க. அந்த ஜிப்ரீலுடைய அந்த பவர்ஃபுல் நபியால் தாங்கிக் கொள்ள முடியல. இப்போ ஜிப்ரீல் ஜிப்ரீலுடைய தோற்றத்தில் வரல, மாறாக ஒரு மனித தோற்றத்தில் வந்திருக்கிறாங்க. எந்த தோற்றத்தில் வராங்களோ அந்த மனிதருடைய சக்தி தான் அங்கே வரும். மனித தோற்றத்தில் வந்தால் மனிதர்களுக்கு உண்டான ஃபுல் பவர் இருக்கும். நபிமார்களுக்கு கூட நிறைய பவரை கொடுத்துருப்பான். சாதாரணமான மனிதர்களுக்கு இல்லாத பவர் நபிமார்களுக்கு இருக்குமா. சொல்கிறாங்க, நம்முடைய நபி அவர்களுக்கு 4000 மனிதர்களுடைய தாக்கத்து கொடுக்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிரச்சனையில், வரலாறு இது, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமை ஒரு அறை விட்டாங்க. அறை விட்டோன்னா கண்ணு வெளியே வந்துருச்சு. ஒரு வானவருடைய கண்ணு வெளியே வந்துருச்சு. சரித்திரத்தில் இருக்கு. நபியுடைய கூவத் அவ்வளோ பெருசு. பிரச்சனை வரும்போது, ஒரு சண்டை போட்டு இருக்கும்போது ஒரு ஆளை ஒரு குத்து விட்டாங்க, உடனே ஆள் அவுட் ஆகிட்டான். சாதாரண ஒரு குத்து அவ்வளோ பெரிய பவர் இருக்குகிறது. அல்லாஹ் தாலாவுடைய தஜல்லி தூர்மலையில் விழுந்தது. தூர்மலை அப்படியே சுக்குநூறாக ஆயிடுச்சு. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்ச நேரம் மயக்கமாக தான் ஆனாங்க. அவங்க ஒன்றும் துண்டு துண்டாலாம் ஆலை பார்க்க முடியாது. பந்துருமா சொல்லிட்டானா இல்லையா, தன்னுடைய தஜல்லியை காமிச்சான் அல்லா தாலா. அந்த தஜல்லி உண்டான அந்த மலை வெடிச்சிருச்சு, சுக்குநூறாக ஆயிடுச்சு. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் மயக்கமாக இருந்தாங்க. ஒரு மலையால் தாங்க முடியாத நபி தாங்கியிருக்கிறாங்க. பொதுவாக எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தாலா என்ன இருக்கிறான், பவர் கூடுதலாக கொடுத்துருக்குறான். அதனால்தான் ஊரே எதிர்த்தா கூட நபிமார்கள் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியறதில்லை. அல்லாஹுடைய தக்தீரில் இந்த நபி ஷஹீதாகணும்னு இருந்தால் மட்டும்தான் தாக்க முடியும். இல்லைண்டா என்ன திட்டங்கள் போட்டாலும் நபியை என்ன செய்ய முடியாது. இப்போ கட்டி அணைச்சதுனால கொஞ்சம் கொஞ்சமாக பவர் வருது. வானவர்களுக்கு உண்டான பவர் நபி அவர்களுக்கு இறங்குகிறது. சும்மா அருசலனி, என்னை விட்டு விட்டார்கள் கட்டி அணைத்தவர்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். இப்போ சொல்கிறாங்க, ஓத முடியலைங்கிற அல்லது ஓத தெரியலைங்கிற, நான் ஒன்றை ஃபீனப்சிஹி நீனா ஓதுன்னு சொல்லப்பா. எல்லா பொருள்களையும் படைத்த உன்னுடைய ரப்புடைய பேரை கொண்டு ஓதுண்டான். வெறுமனே ஓதுன்னு சொன்னேன். வெறுமனே ஓதுன்னா வராது. ரப்புடைய பேரை சொல்லி ஓது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். இந்த வார்த்தையிலேயே ரொம்ப பெரிய அர்த்தம் இருக்குகிறது. ரப்புடைய பெயர், படைத்த ரப்புடைய பெயர்.
ரப்பு என்றால் என்ன? தபுலீகு ஷையி இலா கமாலிஹி ஷைஅன் ஃபஷையன். ஒரு பொருளை அதனுடைய முழுமையின் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பேர் தான் ரப்பு. இந்திரிய துளியிலிருந்து மனிதனாக உருவாகும் வர, குழந்தையாக உருவாகி அதற்கு பின்னால் வாலிபனாகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து 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 மனிதனை உருவாக்குறான். உலகத்தில் உண்டான எல்லாத்தையும் உருவாக்குகிறான். இதுதான் தர்பியத்துடைய பொருள். சாத்தியம் இல்லாததல்ல. ரப்புடைய பெயரை சொல்லுங்க. அந்த ரப்பு அல்லது ஹலக் இஸ்தேதாத கிராத்து கிடைச்சிடும். ரப்புடைய பெயரை சொன்னான், புரியத்துக்காக சொல்கிறாங்க. இங்கே முத்தலக்கன் இருந்தாலும் அல்லது ஹலக் பூரா உலகத்தையும் படைத்த ரப்பு. அந்த ரப்பு உங்களுடைய உள்ளத்திலே சிஃபத்துல் கிராத்தை படைப்பதற்கு போதுமானவன் என்ற அடிப்படையில் தான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக். குறிப்பாக மனிதர்களை அலக்கிலிருந்து படைத்தான். இதுவும் இஸ்தேதாத கிராத்துக்கு ஆதாரம் தான். ஒவ்வொரு இந்த ஆயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துண்டும் ஒரு ஜுசுவும் இந்த முறையில் நீ செயல்பட்டால் உனக்கு ஓதக்கூடிய சக்தி கிடைச்சிடும் என்கிறத அடிப்படையாக ஆக்கியிருக்கிறாங்க. சாதாரணமான ஒரு மட்டமான அசுத்தமான வஸ்துவிலிருந்து, ஒரு உணர்வு இல்லாத வஸ்துவிலிருந்து ஒரு மனிதனை படைச்சிருக்கிறான். ஹலக்கல் இன்சான மின் அலக். இக்ரா வரப்புக்கல் அக்ரம். ஓதுங்கள், உங்களுடைய ரப்பு வாரி வாரி வழங்குபவன், அள்ளி அள்ளி தருபவன். ஆகவே உங்களுக்கு கொடுப்பதில் அல்லாஹ் தாலாவுக்கு எந்த பகில்தனமும் இல்லை. அல்லாஹுடைய நாட்டத்தின்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைத்திடும். இஃபாதா இஸ்திஃபாதா. ஒன்று பெறுதல், இன்னொன்று கொடுக்குதல். கொடுக்குறவன் ரப்பு. அந்த ரப்புக்கு சிஃபத்து போட்டாச்சு அக்ரம் என்று சொல்லி. நீங்கள் இக்ரா பயன் பெறக்கூடியவர்கள். அல்லதி அல்லம பில் கலம். பேனாவை கொண்டு கற்றுக் கொடுத்தான். பேனா எழுத்தாளனுடைய கையில் இருக்கிறது. அவன் எப்படி நினைக்கிறானோ அப்படி அது உருளும். ஆனா போட்டால் ஆனா வரும், பானா போட்டால் பானா வரும். ஆனால் அந்த பேனாவுக்கு எந்த இல்மும் இல்லை. பேனாவை கொண்டு இல்மு கிடைக்கும், பேனாவுக்கு எந்த இல்மும் இருக்காது. உலகத்தில் இருக்கிற எல்லா இல்முமே பேனாவை கொண்டு தான் வந்திருக்கிறது. அந்த பேனாவுக்கு தெரியுமா? ஒரு இலமும் தெரியாது. ஆகவே ஒரு ஜாமிதானே எந்த உணர்வும் இல்லாத ஒரு வஸ்துவை கொண்டு உலகம் பூராவுக்கும் அல்லாஹ் தாலா இல்மை கொடுத்திருக்கிறான். எனவே அல்லாஹை பொறுத்த வரைக்கும் படித்தவங்க படிக்காதவங்கங்கிற பேச்செல்லாம் இல்லை. அவன் நாடுனா போதும். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா ரப்புக்கல் அக்ரம் அல்லதீ பில் கலம். அப்புறம் அல்லமல் இன்சான மாலம் யாலம் சொல்கிறாங்க முஃபஸ்ஸிர்கள். இந்த சூறாவில் இருக்கிற ஒவ்வொரு ஆயத்தும் இஸ்தேதாத கிராத் அல்லாஹ்வால் உண்டாக்க முடியும் என்பதற்கு உண்டான ஆதாரம். பூஜ்ஜியத்தை எல்லாம் 100ஆக ஆக்குவான், பூஜ்ஜியத்தை 1000ஆக ஆக்குவான், பூஜ்ஜியத்தை லட்சமாக கோடியாக ஆக்குவான். ஏதாவது ஒரு மாத்தா இருந்தால் அந்த மாத்தாவை கொண்டு தான் அல்லாஹ் தாலா ஏதாவது திறனை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. லா ஷையை கூட ஷையாக ஆக்கிடுவான். இந்த ஆயத்துடைய ஒவ்வொரு துண்டை சொல்லுது அல்லமல் இன்சான மாலம் தாளம். பிறக்கும்போது ஜாஹிலாக இருந்தான், பிறக்கும்போது அக்கல் இல்லை, பிறக்கும்போது ஃபஹம் இல்லை, என்னான்னு தெரியாது, ஏதுன்னு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த குழந்தையாக பிறக்கும்போது இருந்ததுக்கு தான் நிறைய கற்றுக் கொடுத்து பெரிய அறிஞராக, அல்லாமாவாக, ஆலிமாக, ஹாஃபிஸாக ஆக்கினா.
فرجع بها ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஆயாத்துகளை கொண்டு ரசூலுல்லா திரும்புகிறாங்க. யர்ஜுஃபு ஃபுஆதுஹு, இதயம் நடுங்க. ஃபதஹல அலா ஹதீஜா, இப்போ ஹதீஜா இடத்துல வந்துட்டாங்க. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக்.